அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, தந்தூரி சிக்கன் ஹோம் மெத்தடில் எப்படி தந்தூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பெரிய கோழி எடுத்திருக்கேன். பீஸ் போடாமல் ஃபுல்லாக முழு கோழியாக எடுத்திருக்கேன். இதில் ஃபுல்லாகவும் நம்ம கிரிலும் பண்ணலாம், தந்தூரியும் பண்ணலாம். நான் ஓடிஜி அவனில் வச்சு தான் நான் பண்ண போகிறேன், மைக்ரோ அவனில் வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அதனால் நான் பீஸ் போட்டு நான் மசாலா தடவி அவனில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நான் அந்த 2 கோழியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து பீஸ் போட போகிறேன். இப்போது இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலா ஹோம் மெத்தடில் தான் நான் செய்ய போகிறேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும் மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், தாராளமாக 3 ஸ்பூன் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. அதே மாதிரி காரமும் ஒரு சுள்ளுன்னு இருக்கா மாதிரி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதில் நான் பாக்கெட் மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணலை, தந்தூரி மசாலான்ட்டு எதுவுமே ஆட் பண்ணலை. இதில் நான் எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துருக்கேன்னா, பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாவை அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட்டு பண்ணாமல் ஆயில் ஊற்றி நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை. இந்த மசாலா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த உப்பு, மசாலா, இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனு, அதில் 4 பீஸ் எடுத்துருக்கேன். அந்த 4 பீஸை நம்ம இந்த மசாலா தடவி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸாக நம்ம மசாலா தடவி ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கனில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கீரல் போட்டால் தான் உள்ளார நம்ம மசாலா நல்லா உள்ளார இறங்கி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 4 பீஸ் எடுத்திருக்கேன். அந்த 4 பீஸ்லேயும் நம்ம மார்க் பண்ணி அது உள்ளார நல்லா படுற மாதிரி ஒரு பீஸாக நம்ம எடுத்து மசாலா தடவிக்கலாம். இப்போது மசாலா சிக்கனில் தடவியாச்சு. இது மேக்ஸிமம் 3 ஹவர் ஊறணும், அதான் பேசிக்கு. இல்லாட்டி ஒரு 2 ஹவர் ஊறணும் சிக்கனு. இதுக்கு நான் சிக்கனுக்கு இது மயோனஸ் சேர்த்துருக்கேன். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, மெழுகு ஒரு 3 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 3 பல், பெருசாக இருந்தால் ஒரு 2 பல் சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு பூண்டு சின்னதாக இருந்ததுனால ஒரு 3 பல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து எக்கு ஒன்று ஆட் பண்ணி நம்ம மிக்ஸியில் எடுத்து மயோனஸ் சேர்த்துக்கலாம். நான் இதோட சாப்பிட்றதுக்கு மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தேன். மட்டன் பிரியாணி, தந்தூரி அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி சண்டே. நம்ம பிரியாணி, தந்தூரி இந்த மாதிரி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டா மாதிரியே ஒரு திருப்தி கொடுக்கும். குட்டீஸ்லாம் வீட்டில் இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு நான் எண்ணெய்
அப்படி செஞ்சேன்னா வட்டலப்பம் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வட்டலப்பம் தான் செஞ்சேன். இப்போ தான் வந்து நான் தந்தூரி ட்ரை பண்ணுறேன். நான் வந்து கிரில்லு தந்தூரி ஃபுல் கோழி வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். சரி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, பேசிக் தெரியாது, அதனால நம்ம பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சு செஞ்சு பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு சக்ஸஸாக இருக்கா இல்லை வந்து ஏதாவது ஒன்று டவுன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னனால நான் பீஸாக கட் பண்ணி நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். இப்போ வந்து நான் பீஸாக கட் பண்ணி அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். அதில் வந்து பட்டர் வந்து கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணணும். பட்டரை வந்து மெல்ட் ஆக்கி அந்த 4 பீஸ் மேலேயும் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து உள்ளார வைக்கணும். நம்ம அவன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து சூடு ஆக்குனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுட்டே உள்ளார வைக்கணும். ஏன்னா வெறும் தோசைக்கல்லில் நம்ம தோசை ஊற்றுனா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவனும். ஃபஸ்ட்டு சூடுபடுத்தி அதுக்கப்புறம் பொருள் வச்சா பெஸ்ட்டு. அவனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆன் ஆஃப் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சிஸ்டம் இருக்கும். கிரில்லு தந்தூரிக்குன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷனு, 2வது வந்து எவ்வளோ ஹீட் பண்ணுறோம் அந்த மாதிரி, அப்புறம் கேக்கு எந்த மாதிரி கேக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் 3வது ஆப்ஷன். 4வது வந்து டைமரு 10 மினிட்ஸ், ½ hour அந்த மாதிரி ஒரு டைமர் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நான் வந்து ½ hour வச்சுருக்கேன். தந்தூரியை பொறுத்த வரைக்கும் 1 hour வந்து அது வேகும். ஃபஸ்ட்டு ஒரு ½ hour வச்சு பட்டர்லாம் மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கனை பிரட்டி மறுபடியும் அந்த பட்டர் அப்ளை பண்ணணும். மேக்ஸிமம் பட்டர் இல்லாட்டி நெய் ஆப்ஷன், இது 2மே கண்டிப்பாக மேலே அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து இதை வேக வைக்கணும். மேக்ஸிமம் 1 hour ஆகும் சிக்கனை பொறுத்த வரைக்கும். கிரில்லு அப்போ அந்த முழு கோழிலாம் மேக்ஸிமம் 2 hour ஆகும். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓடிஜி அவனில் நம்ம ட்ரை பண்ணுறோன்னா 2 hour 3 hour கழித்து தான் நம்மளுக்கு வந்து இந்த சிக்கன் வந்து முழுமையாக வெந்து வரும். நான் வந்து ஒரு ½ hour ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். இப்போ பிரட்டி போட்டு மறுபடியும் பட்டர் ஃபுல்லாக எல்லா சிக்கன்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ½ hour செட் பண்ணி நான் வேக வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக 1 hourல நல்லா சாஃப்டாக சிக்கன் வெந்துடுச்சு. சிக்கனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்து 1 hour ஊற வைக்கணும். நம்ம வந்து 65 செய்கிறதா இருந்தால் தவாவில் நம்ம வந்து 65 செய்கிறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு 1 hour போதும். இதே நம்ம ஓடிஜி அவனில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 hour 2 hour மேக்ஸிமம் ஊறினா தான் நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டு கொடுக்கும். இப்போ ஃபுல்லாக 1 hour கழித்து நம்மளுக்கு வந்து தந்தூரி ரெடி ஆகிடுச்சி. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோ சூடாக இருந்தது. நல்லா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. நம்ம கடையில் சாப்பிட்றோம் இல்லையா, அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. இதுக்கு தந்தூரிக்குன்னு நம்மளுக்கு தனியாக ஒரு மசாலாவே இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இருக்கிற மெத்தட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சேன். நெக்ஸ்ட்டு வந்து தந்தூரிக்கு மசாலா போட்டு கிரில்லு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். என் பையனுக்கு இது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பசி வந்துடுச்சு, பசின்னு சொல்லிட்டு அது ஒரு வழியாக்கிட்டான் என்ன. எப்போதுமே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா என் பையன் வந்து எக்ஸ்ட்ரா பசி வந்துடும் அவனுக்கு. அந்த மாதிரி நாங்கள் பேக்கரி ஐட்டம் அதிகம் சாப்பிட்றதுனால மேக்ஸிமம் எங்களுக்கு அவன் தேவைப்படும். அதனாலேயே நாங்கள் வாங்கினோம் இந்த அவன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் டைம் எடுக்கும் சிக்கனை பொறுத்த வரைக்கும். நாள் சிக்கனை வாங்கி ஊற வச்சு காலையில் மறுநாள் செய்யுங்க. இல்லாட்டி நீங்கள் அன்றைக்கே செய்யணும் அப்படின்னா காலையிலேயே நீங்கள் சீக்கிரமாக ஊற வச்சு சீக்கிரம் அதுக்காக டயத்தை கொடுத்து அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இது 2 hour 3 hour ஆகும். இது தந்தூரியாக இருந்தாலும் கிரில்லாக இருந்தாலும் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள்.